வந்து சேலத்தில் மட்டும்தான் இருக்கா, வேறு எங்கேயும் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இருக்குது. பட்டுக்கோட்டை போன உடனே நம்ம சப்ளையர் நம்மளை பிக்கப் பண்ண ரெடியாக இருந்தாங்க. நம்ம எடப்பாடி பக்கத்தில் இருக்க அந்த சோன்ஸும் அப்புறம் வந்து ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் போட்டு குடோனுக்கு வந்தோம். இப்போ நம்ம குடோனுக்கு தான் வரங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது லோடிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதே வந்து கொட்டை கொட்டை சரியும். அதனால் அந்த படல் மாதிரி இந்த மூங்கில் இந்த படல் மாதிரி தூக்கி வந்து வச்சுட்டு அங்கே முடிச்சு அந்த சைடில் கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும் மேலே, அங்கே வந்து கீழே சரியாக சைடில் சரியாமல் இருக்கிறதுக்காக ஃபைனலாக நம்ம வந்து பெங்களூரு ரீச் ஆகிடுச்சிங்க. அது ஆனால் பிளாக் தான் ஒரு 1 வீக் 2 வீக் வச்சு அவங்க சேல்ஸ் பண்ணலாம், இன்னும் கூட அவங்க ஸ்டோர் பண்ணலாம். அதனால தான் வந்து பெங்களூர் வந்து எப்பவுமே வந்து பிளாக் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, பெங்களூரில் ஒரு மார்க்கெட்டுக்கு தேங்காய் சப்ளை பண்ண தான் போகிறோம். ஸோ இந்த ஒரு ட்ரேடுக்காக நாங்கள் எந்த ஊரில் தேங்காவை ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறோம், அந்த எந்த மாதிரி சைஸில் எந்த மாதிரி குவாலிட்டியில், இந்த மாதிரி நிறைய இஷ்யூ, அதாவது என்னுடைய ஊர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் போய் அந்த ஊரில் போய் தேங்காய் வாங்கிட்டு அண்ட் அப் டு பெங்களூர் மார்க்கெட் வரைக்கும் நாங்கள் என்னென்ன இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணுறோம் சொல்லி டாப் டு பாட்டம் இந்த வீடியோவில் நாங்கள் காமிக்கிறேன். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி நாங்கள் எலிஃபென்ட் யாம் துபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம். இதே மாதிரியே இந்த ப்ராசஸோடைய ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் எவ்வளோ இஷ்யூ, எந்த மாதிரி நாங்கள் பேக்கிங், எந்த மாதிரி ப்ராடக்ட் நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறோம், எப்படி இங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட் ஆகுது துபாய்க்கு. ஸோ டாப் டு பாட்டம் வந்து அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும், நீங்கள் அதை போய் பாருங்கள். இதோடைய லிங்க்கை வந்து மேலே பின் பண்ணி வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரேடில் நம்ம என்ன ட்ரேட் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, கோகனட் தாங்க. அதாவது நம்ம இடத்துல நம்ம ஜோன் தமிழ்நாட்டிலேருந்து வாங்கி பெங்களூரில் இருக்க ஒரு மார்க்கெட்டுக்கு தாங்க சேல் பண்ண போகிறோம். அந்த மார்க்கெட்டுக்கு வந்து எல்லா இடத்துலேருந்தும் தேங்காய் வருது, ஆந்திராவிலேருந்தும் காய் வருது, கர்நாடகாவில் டிப்டூர் ஏரியா இருக்குது, அங்கேருந்தும் காய் வருது, நம்ம தமிழ்நாட்டில் வந்து காய் போகுது. ஆனால் அதிகமாக டாமினேட் பண்ணுறது தமிழ்நாடு தான். அந்த கிருஷ்ணகிரி, ஒசூர், அந்த ஆயக்கோட்டை, அங்கே அந்த ஏரியா வாணியம்பாடி அந்த இடத்துலையும் தேங்காய் இருக்குது, நம்ம சேலத்துலேருந்து தேங்காய் இருக்குது, பொள்ளாச்சிலேருந்தும் தேங்காய் போகும், எல்லா இடத்துலேருந்து தேங்காய் வந்து பெங்களூருக்கு போகும். அதில் வந்து நம்ம ஒரு கால்குலேட் பண்ணி, ஆனால் அங்கே என்ன சேல்ஸ் ஆகுது, நமக்கு இங்கே எவ்வளோ சப்ளை ப்ரைஸ் கிடைக்குது, நம்ம எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோக்குன்னு ஒரு கால்குலேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து தேங்காய் சப்ளை பண்ணதாக போகிறோம். அதுக்கு நம்ம பெரம்பலூர்லேருந்து கிளம்பி சேலம் தாங்க பஸ்ஸில் போய் ட்ராவல் பண்ணி போயிட்டு அங்கேருந்து தேங்காய் வாங்கிட்டு போவோம். இங்கே ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகல, தேங்காய் வந்து அங்கே சேலத்தில் மட்டும்தான் இருக்கா, வேறு எங்கேயும் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இருக்குது. பட்டுக்கோட்டை பேராவூரணி ஜோனில் இருக்குது, பொள்ளாச்சி ஜோனில் இருக்குது, கீழே தேனி தென் மாவட்டங்கள்லேயும் நிறையா தேங்காய் இருக்குது. ஆனால் நியரஸ்ட்டு வந்து பெங்களூருக்கு வந்து சேலம் தான் ஃபஸ்ட்டு. சேலம் தாண்டி தான் கோயம்புத்தூர், பொள்ளாச்சிலாம் வரும். அதை டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் சேலத்துலேருந்து நம்ம கோகனட் வாங்கி அங்கே கொடுக்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம், கிருஷ்ணகிரியே அங்கே அந்த வாணிபடி சொல்லி அங்கேயும் வாங்கலாம் அப்படின்ட்டு. அங்கே வந்து அந்தளவுக்கு ப்ரைஸ் செட் ஆகலை. எனக்கு சேலத்தில் ப்ரைஸ் கொஞ்சம் ரீசனபிளாக இருந்துச்சு. அதனால் சேலத்தாங்க இன்றைக்கி வாங்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜலகண்டபுரம் சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே தான் வந்து தேங்காய் அதிகமாக வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அங்கே தான் லோக்கல் பஸ் மூலிமா அங்கே போயிட்டுருக்கோம். அங்கே போன உடனே நம்ம சப்ளையர் நம்மளை பிக்கப் பண்ண ரெடியாக இருந்தாங்க. நம்மளை பிக்கப் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து வேமெண்ட்டுக்கு போயிட்டோம். வேமெண்ட் பிரிட்ஜ்னால் அதாவது வண்டியை சரக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி, கோகனட்டை ஏற்றுறதுக்கு முன்னாடி வண்டியை வந்து வெயிட் போடுவாங்க. வெயிட் போட்டுட்டு கோகனட்டை பேலன்ஸ் கோகனட் போட்டு ஃபுல் வெயிட்டும் போடுவாங்க. அப்போ வந்துட்டு பிஃபோர் வெயிட்டு ஆஃப்டர் வெயிட்டு நம்ம செப்ரேட் பண்ணும்போது ஆக்சுவல் வெயிட் கோகனட் வெயிட் வந்து அங்கே இருக்கணும், எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து காமிக்க தான் வேமெண்ட் பிரிட்ஜ். இப்போ அங்கே நம்ம போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வந்து நம்ம ஊரில் இந்த பக்கத்தில் காய் வருது, எந்த மாதிரி காய் வருது, இங்கேருந்து எந்தெந்த ஊருக்கெலாம் வந்து காய் போகுதுன்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷன் நம்ம பேசிக்கிட்டே போனோம் பைக்கில். இந்த ஜலகண்டபுரத்தில் இருக்க வியாபாரிகள் காய் எங்கேருந்து வாங்கிட்டாலும் இங்கே பக்கத்தில் லோக்கல்லேருந்து காய் சின்ன சின்ன ஃபார்மர்ஸ் வந்து போட்டு கொண்டு வந்து வாங்கிட்டு வராங்க. அதிகமாக இந்த எடப்பாடி பக்கத்தில் இருக்க அந்த சோன்ஸும் அப்புறம் ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அந்த சைடு திருச்செங்கோடு பக்கமும் ஃபுல்லாக முழுக்காயாக முழுக்காயாக வாங்கிட்டு வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி இங்கே ப்ரொசஸ் பண்ணி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேலத்துலேருந்து தேங்காய் பார்த்திங்கன்னா இங்கே தான் அதிக ப்ரொடக்ஷன், அதாவது ப்ரொடக்ஷன் தாண்டி அந்த வியாபாரிகள் அதிகம் இங்கே. இப்போ அந்த வண்டி வெயிட் போட்டு குடோனுக்கு வந்தோம். இப்போ நம்ம குடோனுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இப்போ வந்து குடோனில் வந்து காய் வந்து உரிச்சிட்ருக்காங்க பாருங்கள். இது வந்து பச்சை காய் தான். இந்த காய் கசங்குன்னு சொல்லுவாங்க, பிஸ்கெட் சொல்லுவாங்க. அதான் பச்சைக்கு அப்புறம் பிஸ்கெட், அந்த கருப்பு கலர் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது டார்க் ப்ரௌன் கலரில் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் தான் பிஸ்கெட் கலரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டார்க் ப்ரௌன். அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு எல்லாமே வந்து நம்ம டார்க் ப்ரௌன் தான் ஏற்றுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம உரிச்ச தேங்காய் இருக்குங்களா, நம்ம உரிச்ச தேங்காய் அந்த மட்டை இருக்குங்களா, அந்த மட்டை ஏற்றுறதுக்கு இங்கே ஒரு
ஆட்கள் இருக்காங்க. இதெல்லாம் வந்து இது எடுத்துகிட்டு போக தனி வியாபாரிகள், அதாவது இதில் டேமேஜ் வர காய்களை உடச்சி பருப்பாக மாற்றி இந்த தேங்காய் ஊடு எடுத்துகிட்டு போகிற ஒரு வேறு வியாபாரிகள், அந்த மட்டை இருக்குங்களே இந்த மட்டை எடுத்துகிட்டு போய் ப்ராசஸ் பண்ணுற வேறு வியாபாரிகள். இதுவும் ஒரு கிலோ வந்து ஒரு ரூ. 30, தேங்காய் ஷெல் இருக்குங்களா அதுவும் ஒரு கேஜி ரூ. 30 கிட்டத்தட்ட போகுது. அண்டு இந்த மட்டையும் வந்து ஒரு மட்டை ரூ. 1 ரூ. 2 சைஸுக்கு ஏற்ற மாதிரி இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் தேங்காயில் வந்து எல்லாமே ப்ராஃபிட் தான். அதாவது தேங்காய் மட்டையாக இருக்கட்டும், தேங்காய் ஓடாக இருக்கட்டும், தேங்காய் பருப்பாக இருக்கட்டும், ஃபுல் தேங்காய் இருக்கட்டும், இது எல்லாமே வந்து தேங்காயில் வந்து ப்ராஃபிட் தான் நமக்கு. இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தேங்காய் அந்த மட்டை இருந்தால் அது ஒரு ரேட்டு, முழுசாக இருந்தால் அது ஒரு ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏற்றிட்டுருக்காங்க. இதெல்லாம் ஏற்றி வர்றது எல்லாமே வந்து அவங்களே ஆள் வச்சு ஏற்றிக்கிறாங்க அவங்க. இப்போ வந்து நம்ம பேமெண்ட் போட்ட வண்டி, அதாவது அங்கே எம்டி போட்டோம்ல அந்த வண்டி வந்துருச்சு. பட்டா டோஸ்ட்டு இது வந்து இதோட கெப்பாசிட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 டன்னு 4.5 டன் 4 டன் வரைக்கும் நமக்கு பிடிக்கும். மேக்ஸிமம் 4 டன் பிடிக்கும். அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த வண்டி 4 டன் பிடிக்க போதா அப்படின்ட்டு. இப்போ காயிலே வந்து இந்த பொள்ளாச்சி காயெலாம் இருக்குங்களே அது வந்து சைஸ் பெருசாக இருக்கும், ரொம்ப ஓவர் சைஸாக இருக்கும். ஆனால் வந்து வெயிட் வந்து 450-500 கிராம் தான் இருக்கும் ஒரு பீஸு. இது வந்து இங்கே சேலம் பார்க்குறது காய் வந்து இங்கே இந்த திருச்செங்கோடு பக்கம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து காய் பார்க்க வந்து சின்னதாக இருக்கும், ஆனால் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால வந்து இந்த வண்டி வந்து ஒரு 4 டன் வரைக்கும் நமக்கு வந்து பிடிக்கும். அது அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதாவது லோடிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதையே வந்து கிரேடிங் பண்ணுவாங்க. இந்த 2 காய் தட்டி ஏற்றுவாங்க. தட்டாமல் ஏதாவது ஒரு காய் சவுண்டு கேட்கும்போது தனியாக வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. இதை நம்ம அப்படியே சற்று நேரம் இந்த இடத்த சுற்றி காமிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம தேங்காய் ஏற்றிட்டுருக்காங்க. அந்த இடத்த சுற்றி பாருங்கள் ஃபுல்லாகவே எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த என் லேண்ட் ஃபுல்லாகவே வந்து ஒரே ஆளோட, அதாவது இந்த இடத்து வியாபாரியோட லேண்டு தான் இது. இங்கேயும் உரிப்பாங்க. ஃப்ரண்ட் அது என்ட்ரன்ஸ், இந்த க்ரீன் கலர் கேட் இருக்குங்களே அதுதான் என்ட்ரன்ஸ். அங்கேயும் வந்து உரிப்பாங்க தேங்காய். இந்த இடம் ஃபுல்லாகவே நல்ல விஸ்தாரமாக இருக்குது. எவ்வளோ தேங்காய் வேணால் போட்டு உரிக்கலாம். இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா வந்து பாதி வந்து ஃபில் பண்ணிட்டாங்க தேங்காவை. இன்னும் லோட் பண்ணியாச்சு. இன்னும் பாதி இதை ஃபில் பண்ணிச்சுன்னா அங்கேருந்து கிளம்பலாம். நம்ம அப்படி ஏற்றும் போதும் கிரேடிங் பண்ணி இப்படி தான் ஏற்றுவோம். கிரேடிங் பண்ணாமல் ஏற்றுனா இன்னும் அது டேமேஜ் கொடுத்துருவோம். நம்ம போகிறதுக்குள்ளே அழுகி போயிடும் அது. அந்த பக்கம் ஃபுல்லாகவே ஏற்றியாச்சு. இன்னும் இந்த ஒரு லைன் மட்டும்தான் இருக்குது. இந்த லைன்றது இன்னும் லெஃப்ட் சைடில் இன்னும் கொஞ்சம் லைன் மட்டும்தான் இருக்குது. இது ரெண்டும் ஏற்றியாச்சுன்னா வண்டி வந்து ஃபில் ஆகிடும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு மேலே ஏற்றுனா வந்து கொட்டை சரியும். அதனால் அந்த படல் மாதிரி, இந்த மூங்கில் இந்த படல் மாதிரி தூக்கி வந்து வச்சுட்டு தேங்காய் வந்து கொட்டு வந்துடல. ஏன்னா அப்போ தான் வந்து ஹைட்டு ஏற்ற வந்து கீழே சரியாமல் அந்த இது தாங்கி நின்றுக்கும். அந்த மூங்கில் படல் மாதிரி இருக்குங்களே அது தாங்கி நின்றுக்கும். இது எல்லாமே ஏற்றியாச்சு. இது கொஞ்சம் மட்டும்தான், இந்த கொஞ்சம் இடம் தேங்காய் மட்டும்தான் இருக்குது. இன்னும் ஒரு டன் காய் மட்டும் ஏற்றுனா கிளம்பிடலாம் நம்ம. ஒரு மாதம் ஆகிடும். எவ்வளோ அழகாக தூக்கி போகிறாங்க பார்த்தீங்களா 2 டன். ஏன்னா இனிமேட்டு வந்து நம்ம ஸ்டூல் வச்சும் வந்து சேர் வச்சு ஏணி வச்சு மேலே கொட்ட முடியாது. இன்னும் அந்த குறைக்கு வந்து என்ன பண்ணோன்னா கீழே இருந்து தூக்கி தான் போட்டாகணும், வேறு வழி இல்லை. தூக்கி போடும்போதே பார்க்கவே அழகாக இருக்குது. எல்லாம் சேமாக ஒரே இடத்துல போய் கரெக்டாக விழுது பாருங்களேன். இன்னும் கொஞ்சம்தான். இப்போ இங்கே பாருங்கள், பருப்பு வேக வச்சுருக்காங்க. சாரி, பருப்பு வந்து காய வச்சுருக்காங்க. இந்த பருப்பு வந்து எங்கேருந்துன்னா இந்த இப்போ ஒதுக்கி போட்டாங்கல்ல, இப்போது சில டேமேஜஸ்லாம் ஒதுக்கி போட்டாங்கள்ல, அதை உடச்சி இங்கே வந்து இந்த பருப்பெல்லாம் வந்து காய வச்சுருவாங்க. அவ்வளோதாங்க முடிச்சு. அந்த சைடில் கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும் மேலே, அங்கே வந்து கீழே சரியாக சைடில் சரியாமல் இருக்கிறதுக்காக
இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பருப்பு வந்து காய வச்சுருக்காங்களா, இந்த பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ தூக்கி போடும்போது தட்டி தட்டி எது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுக்குறாங்கல்ல, அந்த தேங்காய் எல்லாத்தையுமே வந்து உடச்சி இந்த மாதிரி காய வச்சுருவாங்க பருப்பு. அப்புறம் எடுத்து ஆயில் மில்லு கொடுத்துருவாங்க. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக ஏற்றியாச்சு. அந்த சைடில் தேங்காய் வந்து சரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மூட்டை தேங்காய் மூட்டைலாம் சைடில் வச்சுருக்காங்க இப்போது. ஏன்னா ரொம்ப ஹைட் ஏற்றும் போது திரும்ப சைடில் என்ன தான் நம்ம மேலே படுதா போட்டு கட்டினாலுமே அந்த சைட்லேயும் வரும். இன்னும் கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் எக்ஸஸ் ஏற்றலாம்ல, அதுக்காண்டி தான் நம்ம சத்தமாக சைடில் வந்து நம்ம வந்து மூட்டையை வைக்கிறோம். தென் அந்த தேங்காய் மேலே வந்து நம்ம படுதா போட்டு தார்பாலின் போட்டு நம்ம கவர் பண்ணிடுறோம். போகும்போது மழை பெய்யும், சப்போஸ் சரிஞ்சு நம்ம மேடு பழுத்து இருக்கும்போது கீழே விழலாம், அதே சமயம் தார்பாலின் போட்டு நம்ம கவர் பண்ணிடுவோம். அவ்வளோதான், ஃபுல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி கவர் போட்டு கட்டிவிடும், டைட்டாக கட்டிவிடுவோம். தென் வந்து நம்ம கட்டினதை திரும்பி வந்து பேமெண்ட்டுக்கு போடணும். அதாவது எம்டியில் வந்து ஒரு வெயிட் போட்டோம், இப்போ வந்து லோடு ஏற்றி ஒரு வெயிட் போடுறோம். அப்போது இந்த லோடோடு வெயிட் இருக்க வேப்ரிட்ஜும் அந்த ஃபஸ்ட்டாக ஒரு எம்டி போட்டுக்கணும், இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டுனா உள்ளே எவ்வளோ தேங்காய் ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அதுக்கான பேமெண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம். தென் அவங்களுக்கு எல்லாமே செட்டில்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து பெங்களூருக்கு கிளம்பியாச்சுங்க. ஜலகண்டபுரத்துலேருந்து ஹைவே போகிற வரைக்கும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் ஏரியா தான். அங்கெல்லாம் ட்ராவல் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஓமலூர் போய் இந்த ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகும். அங்கேருந்து நம்ம கிருஷ்ணகிரி, ராயக்கோட்டை, ஒசூர் அப்படியே நம்ம வந்து பெங்களூருக்கு போயிடுவாங்க. இந்த வழியில் தாங்க ஒரு முக்கியமான பிளேஸ் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ரொம்ப பயங்கரமான ரோடு, எல்லோரும் பயந்து போடுற ரோடு இந்த ரோடு தான். தொப்பூர் ஹைவே. அதாவது இது வந்து எங்கே எப்படி இருக்கும்னா வந்து இந்த ஹில்லில் ரொம்ப ஏறுற மாதிரி இருக்கும். அதாவது ஏறுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏறிடலாம். ஆனால் இந்த இறங்குறது பார்த்திங்களா, இறங்குறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் இந்த இடத்துல. ஏன்னா நார்த்துலேருந்து லோடு அதிகமாக ஏற்றிட்டு வெங்காயமோ இல்லை மற்ற அரிசிகளோ அங்கே நார்த்துலேருந்து இந்த ஒரு ரோடு தான் வந்து வந்தாகும் நம்ம கீழே. அப்படின்ற போது வெயிட் நம்ம என்ன தான் பிரேக் அடித்தாலுமே அந்த வெயிட்டு அதிகமாக இருக்கிறதுனால வந்து பிரேக் பிடிக்காது. அதனால் அதிக ஆக்சிடென்ட் நடக்கிற ரோடும் இதுதான். தென் நாங்கள் வந்து இந்த ராயக்கோட்டை அந்த ஒசூர் போகும்போது வந்து சைடில் ஃபுல்லாகவே வந்து இந்த ஃபீல்டில் எல்லாமே வந்து லைட் போட்டிருந்தாங்க. ஃபீல்டில் லைட் போட்டிருந்தாங்க. அது என்னடான்னு கேட்கும்போது இங்கே டைவர்ஸ்ட்டு இங்கே லோக்கலில் கேட்டால் வந்து தக்காளி பழம் ஃப்ரூட்ஸ்க்கு பழத்துக்கு வந்து தக்காளி பழத்துக்கு இந்த மாதிரி லைட் போட்டுவிட்டோன்னா அது வந்து அதிக ஈல்டை கொடுக்கும், ஏன்னா அதுக்கு வெளிச்சம் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு லைட் போட்டிருக்காங்க. அது ட்ராவல் போகும் நிறையா இடத்துல லைட் போட்டுருந்தாங்க. பார்க்கவே நைட்டு சூப்பராக இருந்துச்சு கண்ணுக்கு பார்க்குறதுக்கே. அது இங்கே வாங்க, தூரத்தில் பாருங்கள், அந்த அளவுக்கு கேப்சர் பண்ண முடியல ஃபோனில். ஆனால் நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ண ஐட்டத்தை தான் உங்களுக்குமே தெரியும், யாராவது வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த எந்திரன் படத்தில் இந்த ரோபோட்ஸ்லாம் லைனில் நிற்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஃபைனலாக நம்ம வந்து பெங்களூரு ரீச் ஆகிடுச்சிங்க. டேரெக்டாக மார்க்கெட் தான் போயிட்டுருக்கோம். எங்கன்னா என்ன மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா யஸ்வந்த்பூர் மார்க்கெட். அதாவது நம்ம சவுத் இந்தியாவிலேயே மிகப்பெரிய வெங்காய மார்க்கெட் யஸ்வந்த்பூர் மார்க்கெட் தான். அங்கே வந்து வெங்காயம் மட்டும் இல்லாமல் பொட்டேட்டோ, ஜிஞ்சர், கோகோனட், கார்லிக்கு இன்னும் ஒரு சில பொருட்கள்ஸ்லாம் அங்கே விற்றுட்ருக்காங்க. அங்கே நமக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு ஷாப்பில் வந்து தேங்காய் சப்ளை பண்ண தாங்க போகிறோம்.
ஃபைனலாக வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தாசன்புரா மார்க்கெட். யஸ்வந்த்பூர்லேருந்து ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. அதாவது அந்த சிட்டிக்கு சென்டரில் கரெக்டாக இருக்கிறதால ஃப்யூச்சரில் வந்து அந்த யஸ்வந்த்பூர் மார்க்கெட் எல்லாமே வந்து இங்கே தான் வரப்போகுது. ஸோ நம்மளுடைய கடை இங்கேயே ஒன்று இருக்குது. அதாவது நம்ம ரொம்ப நெருங்கிய நண்பர் கடை இங்கே இருக்குது. அதனால் அவருடைய காண்டாக்டை யூஸ் பண்ணி நம்ம இங்கே தேங்காய் சேல்ஸ் பண்ணலான்னு வந்திருக்கோம். இங்கே உள்ளே என்ட்ரன்ஸ்லேயே போயிட்டு வாட்ச்மேன் கிட்ட நம்ம கேட் பாஸ்லாம் போட்டுட்டு ஒரு வாட்ச்மேன் வந்துட்டுருக்காரு பார்த்துட்டு ஒரு விடிய காலம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 மணி இருக்கும். செம்ம குளிர் இந்த இடத்துல. அதாவது இந்த வீடியோஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜனவரி மாதம் எடுத்தது. செம்ம குளிர். வெயிட் பண்ணி மார்னிங் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மார்க்கெட்டில் வந்து தேங்காய் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது இன்னும் அங்கேருந்து இன்னும் தேங்காய்க்கு அப்ரூவ் ஆகலை. மற்ற வெஜிடபிள்ஸ் அதாவது உருளைக்கிழங்கு, வெங்காயம் அண்டு ஜிஞ்சரு, பூண்டு இந்த 4மே இங்கே சேல்ஸ் பண்ண தேங்காய் சேல்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ திரும்பியும் அங்கேருந்து 14 கிலோமீட்டர்ஸ் தள்ளி யஸ்வந்த்பூருக்கு வந்தாச்சுங்க. யஸ்வந்த்பூர் மார்க்கெட்டுக்கு அந்த ஏபிஎம்சி யார்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து தேங்காய் மண்டியில் நிறைய தேங்காய் விற்றுட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து நம்ம தேங்காய் வந்து இங்கேயே சேல்ஸ் பண்ணியாச்சு. இப்போ டிரைவர் வந்து நேற்று கவர் பண்ணப்படுறதை எடுத்துகிட்டு அந்த முன்னாடி அந்த பேம்போ இருக்குங்களே, அந்த பேம்போ ஸ்டிக்ஸ் அந்த தேங்காய் உள்ள தேங்கி நிற்குதுங்களா, அதையும் எடுத்துகிட்டு ஃபுல்லாத்தையும் இங்கே அன்லோட் பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பிடுவோம். இப்போது வந்து இங்கே வந்து ரொம்ப ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு. என்னென்னா இந்த காய் வந்து பச்சைக்காய், அதாவது விளைச்ச பச்சைன்னு சொல்லுவாங்க. நல்லா விளைஞ்ச காய் பச்சை. ஆனால் இது வந்து பிஸ்கெட் ஆகலை, பிளாக் ஆகலை. அதாவது இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காய் பறித்து 60 நாள் காய் பறித்து ஒரு 20 நாள் வந்து 20 நாள் காய போட்டால் அந்த கலர் மாறும், பிளாக்காக மாறும், பிஸ்கெட்டாக மாறும். அப்படி மாறும் போச்சுன்னா அது ஒரு தனி ரேட், பச்சை ஒரு ரேட். இதை விட ஒரு 2 ரூபா 3 ரூபா கூட இருக்கும் அந்த ப்ரௌன் கலர் பிளாக் கலர். மினிமம் ஒரு 3 ரூபா கம்மி இல்லாமல் கூட தான் இருக்கும். சரி, நான் அந்த ப்ரைஸ்லாம் கால்குலேஷன் பண்ணி வேறு ஒரு மார்க்கெட் செல்லிங் ப்ரைஸ்லாம் கனெக்ட் பண்ணி நான் தேங்காய் வந்து வாங்கிட்டு வந்தேன். பட் அந்த மார்க்கெட்டில் வந்து இப்போது அந்த சில அந்த 2-3 நாள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் வந்து தேங்காய் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து திரும்பியும் யஸ்வந்த்பூர் மார்க்கெட்டுக்கே நான் கொண்டு வந்தேன் தேங்காவை. இங்கே வந்து பார்க்கும்போது வந்து பிளாக் தான் ஓடும், இந்த மாதிரி பச்சை ஓடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லேண்டிங் ப்ரைஸ்லேருந்து ஒரு 5 ரூபா கம்மியாக கொடுத்தேன். ஸோ எனக்கு இது நட்டம் தான். அது வந்தால் தான் தெரிஞ்சிச்சு, ஒரு சின்ன சின்ன லாஸ் வராமல் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது, இதுலேயும் நமக்கு லாஸ் தான். ஸோ இந்த மாதிரி புதுக்காய் எங்கே ஓடும்னா சென்னை மாதிரி ஒரு இடம் தான் ஓடும். ஏன்னா அங்கே போன உடனே டக்குன்னு சேல்ஸ் பண்ணுவாங்க. என்னென்னா ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்துருவாங்க. பிளாக்கை விட வந்து இந்த பச்சைக்காய் வந்து ரேட் ரொம்ப கம்மிங்கிறதால வந்து அங்கே வந்து டக்குன்னு சேல்ஸ் பண்ணுறவங்க இங்கே வந்து பிளாக் தான் ஓடும். ஏன்னா இங்கே வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க, ரொம்ப நாள் சேல்ஸ் பண்ணுறவங்க, லோக்கல் வியாபாரிக்கிறாங்க பிளாக் தான் வாங்குவாங்க. ஏன்னா இந்த காய் டக்குன்னு அழிடும், டக்குன்னு வீணாக போயிடும், இதுக்கு லைஃப் இருக்காது. ஆனால் பிளாக் தான் ஒரு 1 வீக் 2 வீக் வச்சு அவங்க சேல்ஸ் பண்ணலாம், இன்னும் கூட அவங்க ஸ்டோர் பண்ணலாம். அதனால தான் வந்து பெங்களூர் வந்து எப்போவுமே வந்து பிளாக் தான் யூஸ் ஆகும். ஆனால் யாராவது இதுக்கப்புறம் தேங்காய் வியாபாரம் பண்ண போகிறீங்க அப்படின்னா பிளாக் யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஒரு ஸ்பேஸுக்கும் ஒரு பிளேஸுக்கும் வந்து எந்த தேங்காய் ஓடும் எந்த தேங்காய் ஓடாது ஃபஸ்ட்டே போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ பெங்களூருக்கு இந்த மாதிரி பச்சை செட் ஆகாது, பிளாக் தான் வாங்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல ட்ரேடோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.